மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கேரளாவில் மீட்புப் பணியில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் கேரளா அரசுக்கு கோரிக்கை. மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர். அதே போல இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் இன்னொரு தகவலையும் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். தற்பொழுது கேரளாவில் வயநாடு பகுதியில் கடுமையான மழை வெள்ளம் எந்த அளவு இருக்குன்னா அங்கே அதிகமான மழை வெள்ளம் ஏற்பட்டு பல இடங்களில் நிலச்சரிவுகள் எல்லாம் ஏற்பட்டு ஏறத்தாழ 200 நபர்கள் வரை தற்பொழுது பலியாகி இருக்கிறாங்க. இன்னும் அதிகமான நபர்களை மீட்க வேண்டிய கட்டத்தில் அங்கு உள்ள மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதை கவனத்தில் கொண்டு அந்த கேரள அரசாங்கம் இன்னைக்கு அதிகமான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை எப்படியாவது மீட்கணும், அந்த பலியான அந்த உடல்களையும் மீட்கணும், அதில் பாதிக்கப்பட்டு யாரும் உயிரோடு இருந்தால் அவர்களையும் மீட்கணும் என்பதில் அங்கு இருக்கக்கூடிய கேரள அரசாங்கமும் அந்த மீட்பு பணியில் அதிக முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறது. அதே போல இந்திய இராணுவ படையும் அந்த மீட்பு பணிக்காக இறங்கி துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் நாங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு தகவல், இன்றைய தினம் எங்களுடைய ஜமாத் சார்பாக எங்களுடைய ஜமாத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஒரு கடிதத்தையும் கேரளா முதல்வருக்கு எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் பல்வேறு விதமான சமூக பணிகளில் ஈடுபடுகிறோம். தமிழகத்தில் மழை வெள்ளம் என்று ஏற்பட்டாலும் புயல் பாதிப்புகள் என்று ஏற்பட்டாலும் அந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய பல்வேறு விதமான பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக கையில் எடுத்து வர்றோம். அப்போ இது போன்ற சமுதாய அமைப்பாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அங்கே கேரள முதல்வர் அனுமதி கொடுக்கணும். ஏறத்தாழ ஒரு 100 ஆம்புலன்ஸ்கள் வரை எங்களுக்கு தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. 100 ஆம்புலன்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய ஆம்புலன்ஸுகளையும் அங்கே மீட்பு பணிக்காக அனுப்ப தயாராக இருக்கிறோம். இன்னும் எங்களுடைய ஜமாத் சார்பாக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் அங்கே போய் மீட்பு பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரையில் அந்த மீட்பு பணியை அரசாங்கமும் இராணுவம் மட்டும் செய்கிறாங்க. அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு அரசாங்கமும் இராணுவமும் களம் இறங்குவதை போல அனைத்து தன்னார்வ அமைப்புகளையும் களம் இறங்க செய்தால்தான் யார் விருப்பப்பட்டு வர்றாங்களோ அந்த சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்த நினைக்கிறாங்களோ அவர்களுக்கும் அந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் மக்களை மீட்பதற்குரிய அந்த வழிவகைகள் நாம் சிறப்பாக செய்யலாம். அதை இன்றைக்கு எங்களுடைய ஜமாத் சார்பாக ஒரு கோரிக்கையாகவே கேரள முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். Jellikattu dhotis and shirts from the house of Plateau.